இறங்கிருந்தா कौन अंदर? दरवाजा खोलो अंदर से। कौन है अंदर? क्या रे? नहीं। गाड़ी में दारू? फाइन लगेगा। चलो अपनी सीट पर। चलो यहाँ से। தம்பி என்னப்பா சின்ன பிள்ளை மாதிரி மலையில நடந்துட்டு இருக்க? ஏங்க மலை வந்து இயற்கை கொடுத்த வரங்க ஃப்ரீயா கிடைக்கும் போது அனுபவிச்சுக்கணும், இல்லைன்னா அதுக்கும் டாக்ஸ் போட்டுருவாங்க. தம்பி இந்த தண்ணியெல்லாம் நமக்கு பிடிக்காது, அந்த தண்ணி இருந்தா கொடு, எவ்வளவு வேணாலும் நல்லா ஏத்துறேன். அதெல்லாம் என்கிட்ட இல்ல. தம்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லு, இல்லைன்னு மட்டும் சொல்லாத. சின்ன வயசு பையன் கொட்டுற மலை ஓடுற ட்ரெயின் அது எப்படி சரக்கு இல்லாம இருக்கும்? தம்பி 100 ரூபா தரேன்டா, ஒரே ஒரு கட்டி குடுறான், மண்டைக்குள்ள மாவரைக்குதுடா, நிம்மதியா படுத்து தூங்குவல்ல. ஹலோ அதான் இல்லைன்னு சொல்றேன்ல. டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்கி வைக்கணும், அறிவில்லை உனக்கு? 4-5 பேர் வெட்ட வந்தாங்க, உயிரை கையில பிடிச்சிட்டு ட்ரெயின்ல ஏறணும். அந்த நேரத்துல சரக்கு வாங்க முடியுமா? எதுக்கு ஓட்ட வந்தாங்க? எல்லாம் பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? லவ் மேட்ரு, பொண்ணை தூக்கிட்டான். யாரு பிரச்சனை பண்ணது? கலெக்டர். கலெக்டருக்கு காதலுக்கு என்ன சம்பந்தம்? இருக்கா நிக்கிறாங்க. இந்த கியூல நின்னு குடுக்கறதுக்குள்ள கலெக்டர் ரிட்டையர்ட் ஆயிருவார் போல இருக்கு. மாப்பிள கூட்டத்தை சேர்க்கறதா கஷ்டம், பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்ப பார். ஏனே என்னடா ஏய் என்னையா பிரச்சனை? ஊருக்குள்ள பஸ் எது வரலையா? தண்ணி பிரச்சனையா? இவன் அழுகுறானா சிரிக்கிறானா? ஏய் அழுதுகிட்டு இருக்கேன். யோ என்னையா பிரச்சனை? பொண்டாட்டி ஓடி போயிட்டான். பொண்டாட்டி ஓடி போயிட்டானா கலெக்டரா கூட்டிட்டு ஓடினாரு? ஏண்டா ஏய் ஆமா கையில என்ன அழுக்குச்சால? கட்டின புடவையோட ஓடி போயிருவான்னு தகவல் கிடைச்சது, அதான் ராத்திரியே உருவி வச்சுட்டேன். அந்த கோலத்துல எப்படியா ஓடுனாவ? என் வேட்டிய உருவிட்டு போயிட்டானே. ஓ தத்ரீம். டேய் அதுக்கெல்லாம் இங்க வரக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏன் முத பொண்டாட்டி ஓடி போனதுக்கு அங்கதான் கம்ப்ளைண்ட் கொடுத்து சேர்க்க மாட்டாங்க. எங்கேயுமே சேர்க்க மாட்டாங்க. போடா போடா போட போட உனெல்லாம் ஊருக்குள்ளே பார்க்க கூடாது போ. அண்ணே கலெக்டர் எப்படியே வருவாரு? He'll come. Don't irritate me. Shoo. Nobody is following the rules here. That's why I don't like this country. Collectors are coming on time. I've been waiting for past 2 hours. I have to go. What the hell is this? Shut up. You know Perumal champion. All red and white sunam paint. அப்ப பெரும் முந்திரி பருப்பு பாஸ் பருப்பு ஒயிட் ரைசிங் ஆடிங் பானை கம்மம் பொங்கல் ரெடி. வெரி டேஸ்ட். Is it? Yes. Bell the ring. Give the idea. Okay. Govinda. Don't miss. Govinda. ஏய் இப்படி என்னடா சொன்னேன், இவன் இப்படி ஓடுறான். மாப்ள அவ என்ன சொன்னான்னு எனக்கு புரியல, பட் நான் சொன்னது அவனுக்கு புரிஞ்சு போச்சு. என்னன்னு? பக்கத்துல பெருமாள் கோவில்ல பொங்கல் போறாங்க. சார் கலெக்டர் சார் யார் யாரு? வாங்கங்க. சார் கண்டறில டேய் பாத்துடா. மனு குறா. இந்தாங்க சார். இந்தாங்க சார். என்னையா அது? சார் எங்க ஊருக்குள்ள தண்ணி தொட்டியா நீங்க தான் திறந்து வச்சீங்க, எங்க ஊருக்குள்ள லைப்ரரி நீங்க தான் திறந்து வச்சீங்க, எங்க ஊருக்குள்ள பள்ளிக்கூடத்தையும் நீங்க தான் திறந்து வச்சீங்க. அதே மாதிரி எங்களுக்குன்னு எங்க ஊருக்குள்ள ஒரு ஒயின் ஷாப்பை திறந்து வச்சுக்கிட்டீங்களா? நல்லா இருக்குங்க சாமி. ஒயின் ஷாப்பா? இதெல்லாம் ஒரு பிரச்சனை சொல்லி பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கீங்களா? சார் இத போய் சாதாரண விஷயம்ன்றீங்க, இதோட சீரியஸ்னஸ் தெரியல சார் உங்களுக்கு. பக்கத்து ஊருக்கு நாங்க குடிக்க போனா உள்ளூர்காரன் நாங்களே கையில கட்டிட்டு தான் குடிக்கிறோம், நீங்க என்னடா பேண்ட் போட்டு குடிக்கிறீங்கன்னு அடிக்கிறாங்க சார். சார் பேண்ட் போட்டதுக்கு அடிச்சாங்களா? சார் அவனாவது பேண்ட் போட்டதுக்கு அடிச்சாங்க சார், என்ன பேண்ட்டை கழட்ட சொல்லி உள்ள ஏன்டா ஜட்டி போடலன்னு அடிக்கிறாங்க சார். அது மட்டும் இல்லைங்க சார், பைக் எடுத்து பக்கத்தூர்ல போய் சாப்பிட்டு திரும்பி வர்றப்ப போலீஸ்காரங்க இடையில மறைச்சு வாய் ஊத சொல்லி டார்ச்சர் பண்றாங்க சார். வாயை ஊதுனீங்களா? இனிமே ஊத சொல்லுவ சார் எங்களுக்கு அந்த ஊருக்கும் சண்டை வருது, இதனால பல மண்டை உடையுது. எங்க ஊருக்குன்னு தனியா பிரிச்சு கொடுத்துருங்க சார். அப்படி மட்டும் பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா எலெக்ஷன்ல உங்களுக்கே ஓட்டு போட்டுருவோம் சார். கலெக்டருக்கும் கவுன்சிலருக்கும் வித்தியாசம் தெரியாம பேசுறானே. சார் பண்ணி கொடுங்க சார். ஜாதி கலவரத்துல பிரச்சனை வந்தது பார்த்துருக்கேன், ஆனா பிராந்தி கலவரத்துல பிரச்சனை வந்தது இப்பதான் பாக்குறேன். அதனால தான் அவர் 20 வருஷமா எம்எல்ஏவாக இருந்த தொகுதியில் அவர் போய் சேர்ந்தனால நடக்க போகிற இடைத்தேர்தலில் அவரோட மவனான எனக்கு சீட்டு தராமல் எங்ககிட்ட எடுபடியாக இருந்தோட மவன் அந்த அறிவுடை நம்பிக்கை சீட்டு தந்துருக்கீங்களாக்கும். அறிவுடை நம்பி தான் தன்னோட அரசியல் வாரிசுன்னு பெரியவரே பல வாட்டி சொல்லியிருக்காரா இல்லையா? நீயே சொல்லல. அப்பா அப்படி சொன்னது அரசியல், நம்பி வேற சாதிக்காரன், அவன் சாதி ஓட்டும் தனக்கு கிடைக்கணும் தான் அப்பா அப்படி சொன்னார். அப்படி இல்லை பாண்டி, நீ அவரோட மகன்ற ஒரே காரணத்தை காட்டி அரசியலுக்கு வர்றது பெரியவருக்கு பிடிக்கல, அதனால தான் அறிவுடை நம்பி வளர்த்து விட்டாரு. புரிஞ்சுக்கோல.
சரி, நீங்க சொல்லுத மாதிரியே வச்சுக்கிடும். ஆனா நம்ம சாதிக்காரரும் அதிகமா இருக்கிற இந்த தொகுதியில் நம்பி செய்ப்பான்னு எப்படி நம்புதிய? ஏலே, நம்பி எப்போ நம்ம ஜாதி பிள்ளைய கட்டினானோ அப்பயே நம்ம என்னத்தான் ஆயிட்டான். அவனை நிறுத்தினா 2 சாதி ஓட்டு சிதறாம விழுன்னு மேலிட நம்புது. அதைத்தான் நானும் நம்புதேன். நீ குழப்பிக்காம சோழியை போய் பாருல. தமிழரசன் பேர் நல்லா இருக்காப்பா? பிரமாதமான பேரில் விடிஞ்சிடும். நம்ம பயிரோட அனுப்பிச்சு அகல்யா விட்ட சொல்லிட்டு வர சொல்லட்டுமா? அது முறையாவாதுப்பா, நானே போயிட்டு வரேன். எனக்கு சரியா படலை. அவள் வீட்டு ஆளுங்க நம்ம மேலே கோமா இருக்கான்றதுக்காக நம்ம ஒதுங்கி நிற்கிறது சரியில்லைல்ல. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் 2 பேரும் கலந்து பேசி ஒன்றா முடியும். அதுதான் அகல்யாவுக்கும் பிடிக்கும். போகிறதுன்னு முடிவாச்சுன்னா தனியாக போக வேண்டாம். நம்ம பையனுக்கு 4 பேர் கூட கூட்டிகிட்டு போ. எதுக்கு போய் பிரச்சனை பண்ணதுக்கா? கவலைப்படாதீங்கப்பா, தகபாண்டி இருக்கான்ல, அவனை வச்சு பேசி முடிச்சிடலாம். சுச்சு சரி நம்பி, வா. வாழ்த்துக்கள்டு, மாமா வாயிட்ட. உன் தங்கச்சி அகல்யாவுக்கு பையன் பிறந்திருக்கானா? உன் மச்சான் தான் பேசினான். தங்கச்சியே தலைமுறைகிட்டேன். அப்புறம் எங்கேருந்து வந்தாருங்க மச்சானும் மருமோடும்? அகல்யா நம்பியோட ஓடி போன அவமானம் தாங்காம தான் உங்க அப்பா உத்தரத்தில் தொங்கினார். ஆனா அந்த புள்ள அதை பத்திலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம அவனோட புள்ளைய பத்தி சந்தோஷமா தானே இருக்கா? நீயும் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடந்துகிட்டு இருக்க. உன்னால எப்படி அப்படி இருக்க முடியுது? அந்த ஓடுகாலி முண்டை அவனை கட்டின அன்னைக்கு 2 பேரையும் கண்டம் துண்டமா வெட்டி சாச்சிருப்பேல. தோ உங்க அப்பா தான் தடுத்தாரு. அவரை மீறி நானத்தை செய்ய அந்த கொடியை கெடுத்த பயிலும் உசுரோடு நடமாடிக்கிட்டு இருக்கான். ஆனா என்னைக்கு இருந்தாலும் உசுறு என் கையில தான்ல. எங்க அப்பா மண்டையை போட்டு 6 மாசமாச்சு. நான் அவர் கிடையாதுல்ல. உனக்கு நம்பி எதுக்குற திராணி இல்லை நினைச்சு நாளைக்கு அவன் வீட்டுக்கு வரான். இப்பவும் நீ அமைதியா இருந்தா பார்க்கதான் உன் குடும்பத்தை காரி துப்ப மாட்டானுவ. ஊருக்குள்ள உன் குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கும் உங்க அப்பா சாவுக்கும் நீ நம்பிய பழி வாங்கணும்னு நெசமாவே நினைச்சியனா நான் சொல்லுறது மாதிரி செய். உன் கூட நான் நிக்க. எலே, ஊருக்குள்ள எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு எம்பட்டு தைரம் தான் என் வீட்டு வாசப்படி மிச்சிருப்ப. இவனை இங்கனே கண்ட துட்டமா வெட்டா தானே எங்க அப்பா மனசு ஆறும். என்ன மச்சான், ஒத்தையா வந்திருக்கேன் எகிரி பார்க்குறியா? தனியால் அவன் ஊருக்குள்ள வந்துட்டு உன் முன்னாடி நிற்கும் போது நான் ஆம்பளை சிங்கன்னு உனக்கு தெரிய வேண்டாம்? மேலே கை வச்சு பாருல, என் தலை கீழே விழுறதுக்குள்ள உன் பொஞ்சாதியோட தாலி இருந்து கீழே விழும். பாத்தீங்களாயா, இவனை இப்படியே விட்டு வச்சேன்னு வையு, ஊருக்குள்ள எவனுமே ஆம்பளை இல்லைன்னு சொல்லிடுவான். தாலி வாடா. ஆம்பளையா இருந்தா கை வச்சு பாருடா. வாடா, வச்சு பாரு. தம்பி, நீ கொஞ்சம் தன்மையாருவே, நான் பேசுதேன். என்ன கதிர பெரியவர் எல்லாங்கதும் உன் குடும்ப பிரச்சனை ஊர் பிரச்சனை ஆக்க பாக்கியா? என்ன குடும்ப பிரச்சனை? கண்ட பயில இல்லாம வீட்டுக்குள்ளே ஏமாத்தி கல்ல தலைமை கூட்டு போவான். நான் பாத்துட்டு சும்மா இருக்கணுமா? இவனை இதே இடத்துல சாத்தா தடை இன்னொருத்தைய செய்ய பயப்படுவான். இருவே, நான் சொல்லுறதெல்லாம் நல்லா கேட்டுக்கிடுங்க. அறிவுடன் நம்பி எங்க கட்சி எம்எல்ஏ வேட்பாளர். அது மட்டும் கிடையாது, என்னோட நெருங்கிய நண்பனும் கூட. அவர்கிட்ட நீங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்றதை பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாது. நீங்க எல்லாம் எங்க அப்பா மேல வச்சிருக்க மரியாதை நெசமன்னா இந்த விஷயத்தை இதோட விட்டுறணும். அதான் எல்லாத்துக்கும் நல்லது. டேய், நீ என் பேச்சை கேட்கறவனா இருந்தா இங்க முதல்ல கிளம்பு, உள்ள போ போ. அப்ப சவுக்கடி பதில் சொல்லி ஆணுல. ஐயா, இங்க நடந்ததெல்லாம் பெருசு பண்ணாம எல்லாம் கிளம்புங்கய்யா. கிளம்பு கிளம்பு, போங்க கிளம்புங்க, போங்க போங்க போங்க. நம்பி, உன் பொஞ்சாதி வீட்லயும் ஊர் பெரியவங்ககிட்டயும் பேசி சமாதானப்படுத்தி உனக்கு நான் சொல்லுதேன். அது வரைக்கும் கொஞ்சம் தன்மையா இருவே, சரியா? ரொம்ப நன்றி பாண்டி, நான் போயிட்டு வரேன். அது சரி, இது வர வந்துட்டு வீட்டுக்கு வந்து ஒரு வாய் காப்பி சாப்பிடாம கிளம்பிடுவியா? பெரியவர் இல்லைன்னா எங்களெல்லாம் மறந்துடுவே. அப்படி இல்லை பாண்டி, சொந்தக்காரர்களாம் விஷயம் சொல்லணும். இப்போ கிளம்புனா தான் இருட்டுறதுக்குள்ளே போயிட்டு வர முடியும். அப்புறம் இன்னொரு நாளைக்கு போயிட்டு வரேன். வரேன் பாண்டி.
என்னாச்சு பாண்டி? என்னாச்சுன்னு தெரியல. அரை மணிக்கூட நோண்டி பார்க்க வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டுக்கு. தள்ளு நான் பார்த்து. ரொம்ப நேரமா அடக்கிட்டு இருக்கேன். ரொம்ப முடுக்குது, நீ பாத்துக்கிட்டு இரு. நான் வாரேன். குடிய கெடுத்தவனே. என்ன மச்சான்? வாடா ஏன் வாடா. சொன்னா கேளு, இதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். தங்கபாண்டி, தங்கபாண்டி இவனை பார். ஏய் வேண்டாம், சாவுடா. பாண்டி தங்கபாண்டி வேணாம் தங்கபாண்டி, உன்னை கெஞ்சி கேட்கிறேன். ஏய் நிறுத்தல, மூச்சு இருக்கான்னு பாருவேன். பொருளேங்கடா? எனக்கு தெரியாது. விஷயம் தெரியாத விளையாட்டு கிடையாது. பொருளேங்க? சத்தியமா எனக்கு தெரியாது. ஏய், எடுத்து அனுபவிக்க உசுரோனல்ல, உண்மையை சொல்லல, சங்கல்ல சாகல்ல போட்டுடா. பொருளேங்க? இவங்கிட்ட பேச வேலைக்கு வந்து தலைவர் வந்துட்டாரா? வந்துட்டாருனே. எப்படியாவது இந்த ஆட்சியை பிடிச்சிருந்தோம்யா, புதுசா இலவசமா என்ன தரலாம்னு யோசிச்சு ஒரு தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணுங்க. இந்த பாருங்கயா, சொந்த கட்சின்றது முதல் பொண்டாட்டி மாதிரி, கூட்டணி கட்சின்றது ரெண்டாவது பொண்டாட்டி மாதிரி. யாரையும் பிரிச்சு பார்க்க கூடாது. ஜெயிக்கிறதா நம்மளுக்கு முக்கியம். கூட்டணி கட்சி ஜெயிச்சாதான். கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு வேலை பார்க்கறது இருக்கட்டும், முதல்ல சொந்த கட்சிக்காரங்களுக்கு வேலை பார்க்க சொல்லுங்க. யாரு வேலை பார்க்கலன்னு சொல்லு, இங்கே பேசி முடிச்சிடுவோம். ஊருக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாதா? பாண்டியனை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. தலைவரே, நீங்க இருக்கிறதுனால பாக்குறேன், இல்லைன்னா நடக்கிறேன். நீ அரசியலுக்கு வந்துட்டு ஜெயிலுக்கு போயிருப்ப, நான் ஜெயிலுக்கு போயிட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன். ஓவர் நைட்ல உனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ் ஒட்டு வச்சிடாத. என்ன தலைவரே, உங்க முன்னாடி இந்த அளவுக்கு பேசுறான்? ஏய், என்ன பர்மா, நாங்கள் அந்த தண்டி யாத்திரை போயிட்டா தலைவராக இருக்கோம், எங்களுக்கு விட்ட தெரியாதா? பாண்டியா, நீ பர்மா கூட சேர்ந்து வேலையை பாரு. அது முடியாது தலைவரே. ஏய், சொன்ன செய். பர்மா வா. ஏ பாண்டியா, நீங்க வா. கொடுங்க. பர்மா, இந்த எலெக்ஷன்ல நீ தோக்கணும், அதை நான் பார்க்க. நான் தோக்கலாம், ஆனா அதை பார்க்க நீ இருக்க மாட்டேன். என்னதான் இருந்தாலும் நீ தலைவர்கிட்ட அப்படி பேசிருக்க கூடாது தம்பி. நீ இப்ப ரவுடி இல்ல, அரசியல்வாதி. எலெக்ஷன் நின்ன மட்டும் அரசியல்வாதி ஆயிட முடியாது, ஜெயிக்கணும். அண்ணே, டேய் என்னடா புடிங்கிட்டு இருக்க? போன் அடிச்சு எடுக்க மாட்டே நீ? கை கழுதுனே. எங்கண்ணே, வாயை திறக்க மாட்டான். போட்டுட்டானே. போட்டா நீ கொடுப்பியா? அவன் பேச மாட்டானே. ஏன்டா பேச மாட்டா? தலையில நல்ல அடினே, மயங்கி கிடக்குறான். உசுர் இருக்குல்ல? இருக்குண்ணே, ஆனா சரி சரி, அவனை உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சரி, நான் வந்துடுறேன். சரிண்ணே. எத்தனை வாட்டி கேட்டாலும் தெரியலன்னு தானே சொல்றான். டேய் விஜய், பொருளங்கடா, அது உன்னோட எனக்கு ரொம்ப முக்கியம்டா. விஜய்,
ஐயோ தம்பி, ஏற்கனவே தட்டி தட்டி பாதி உசுரா போட்டு வச்சிருக்காங்க. நீங்களும் தட்டி சோழி முடிஞ்சு வச்சுன்னா உண்மை எப்படி வரவழைக்க? எல்லாம் உன்னாலதையா? இது பார், நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இவன் கண்ணை முழிக்கணும், பேசணும். இவன் மட்டும் பொழைக்கல, முன்ன கொன்னு போட்டுடுவேன். ஏன் தம்பி கோவப்படுறீங்க? தப்பு நம்ம மேல தானே. இவன் என்ன பண்ணிருக்கணும்? ஆளை பார்த்தோன்னு அலேக்கா என்கிட்ட கொண்டு வந்திருந்தா உள்ள புகுந்து உண்மையை வரவழைச்சிருப்பேன். அவன் உடம்புல ரத்தம் பார்க்கறதா முக்கியம், வாயில இருந்து உண்மையை கறக்கறதா முக்கியம். இப்படி காட்டுத்தனமா அடிச்சு கசக்கி புளிஞ்சு கட்டில போட்டு வச்சிருக்காரு. என் தண்ணி அடிச்ச நீங்க தானே தட்ட சொன்னீங்க. தட்டி பேசுறதுக்கு தான் சொன்னேன், இப்படி ஊமையாக சொல்ல. இத்தனை வருஷம் ஒழுங்கா தானே நடந்துச்சு. ஒரு நாள் ஏன் ஒரு நிமிஷம் கூட தப்பா நடந்தது இல்ல. சரியான நேரத்தில் பொருள் நம்ம கைக்கு வரும், அது போக வேண்டிய இடத்துக்கு சரியான நேரத்தில் போகும். டைம் டைம் டைம். நம்ம தொழில நேரம் தானே முக்கியம். இப்போ இன்னும் டைம் இருக்கு தம்பி, இன்னைக்கும் சரியாவே நடக்கும். இல்லையே நடந்துரும். கஸ்டமர் இருந்து போன் வந்துட்டு இருக்கு, பதில் சொல்ல முடியல. இந்த கர்மத்துக்கு தான் 100 தடவை கேட்டேன், இவன் நல்லவனா நம்பலாமன்னு. ஏமாத்திட்டீங்களே. பையன் நல்லவன் தான். பாய முடு, ஏதாவது சொல்லிட போறேன். ஏய், யாரா நீ? எங்க இருந்தா வந்த? ஏய், நீ பொழைக்கணும்டா, பொழைக்கணும். என் கையால சாவறதுக்காக நீ பொழைக்கணும்டா, பொழைக்கணும்.